அந்த பக்கம். குமுதினி, சோமகரன், அவத்சரா, பிரசோதா யாரும் இன்னும் வரவில்லையா? இல்லை தேவி. அனைவரை என்னை எவ்வாறு இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? சொந்தங்கள் இரத்தத்தால் உருவாகக்கூடியதல்ல, அன்பினாலும் உருவாகக்கூடியது. இதை உலகில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சத்தம் இது? அது மட்டுமல்ல, நாங்கள் நீதியை கடைபிடிப்பவர்கள். லவன் குசனை போல் ஏன் பயிற்சி செய்கிறாய்? பொய் கூறினால் தண்டனை என்ன தெரியுமா? தண்டிக்காதீர்கள். அப்படி என்றால் உண்மையை கூறுங்கள். லவன் குசன் தான் உங்கள் கதையை பயிற்சி செய்ய சொன்னார்கள். அயோத்தியை விட்டு வந்தீர்கள் அல்லவா? அந்த பகுதியும் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டுமா? என் கதையை கூறுவதற்கு என்ன காரணம் இருக்கும்? நான் ஒன்றை கூறவா வனதேவி? கோபப்பட மாட்டீர்களே? இல்லை, கூறு, என்ன விஷயம்? நீங்கள் பெரும் பாக்கியசாலி. ஏனெனில் லவன் குசன் உங்கள் மகன்கள். ஒவ்வொரு நொடியும் உங்களை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ராமாயணம் அவசியம் நிறைவு பெறும். வரும் பிரச்சனை என்னவென்று தெரியாமல், ஏற்படும் விளைவுகளை யோசிக்காமல், அதை நியாயப்படுத்துவதற்கு எல்லோரும் முயற்சிக்கிறார்கள். இது உடைந்திருக்கிறது. அதோ அங்கு ஒரு மரம் உள்ளது. ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? என்ன ஆயிற்றன்னா? மறந்து விட்டாயா? அம்மா கூறிய வார்த்தைகளை. நம்மை சுற்றி நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் நமக்கு சாதகமாக நடந்து விட்டால் அப்பொழுதுதான் நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஆம், நான் முன்னே செல்கிறேன், நீ இங்கேயே இரு. வாய்ப்பே இல்லை. நான் உங்களோட அவசியம் வருவேன். லவணன் நான் எங்கேயோ, குசனும் அங்கே. இதால் நம்மை சுமக்க முடியுமா? குரு தகுந்த நேரத்தில் உதவும் என்றார். இது உதவுகிறதா இல்லையா என்று பார்க்கலாம். இங்குள்ள மாயை நாம் முறியடிக்க வேண்டும். ஆகட்டும். குசன், குசன், குசன். சத்தம் இது.